இனிய வணக்கம். மூன்றாவது அலகை பொறுத்து 15 வினாக்கள். முக்கியமாக தொடர் வகைகளை கொஞ்சம் சரியாக நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக அதிலிருந்து அதிகபட்ச வினாக்கள் நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் தனி கவனம் எடுத்து பார்த்துங்க. இப்போ தொடர் வகைகளை பொறுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரமைத்தல்னு ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்ததாக செய்வினை செயற்பாட்டு வினை பார்த்துருக்கோம். தன்வினை பிறவினை பார்த்துருக்கோம். இப்போ அதை அடுத்து வரும்போது என்ன தொடர்கள் இருக்குது, என்ன ஒன்றொன்றுலேருந்து ஒவ்வொரு தேர்வில் ஒவ்வொரு வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக அதை எடுத்துக்குவோம். நேர்கூற்று அயற்கூற்று தொடர்கள் இது அரிதாக கேட்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். வேல்விழி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறிவுரை கூறினார். இந்த இரட்டை மேற்கோள் வந்தாலே அது நேர்கூற்று அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அதற்கு பாருங்கள். நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு ஆசிரியர் வேல்விழிக்கு கூறினார். இது அயற்கூற்று. இதுதான் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது என்ன கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த இரட்டை மேற்கோள் இருந்தால் நேர்கூற்று, அது இல்லைன்னாக்கா அயற்கூற்று அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். வேறு என்னென்ன தொடர்கள் அப்படின்னு பார்த்துருவோம். செய்தி தொடர். ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது. என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தார். இது ஒரு செய்தி. முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைக்கால வழக்கம். ஒரு சாதாரணமாக ஒரு செய்தியை குறிப்பிடுவது போல் இருக்கும். ஒரு கருத்து செய்தியாக சொல்கிறது செய்தி தொடர். வினா தொடர். இதை நம்ம எளிதாக நம்ம கையாண்டரலாம். ஏன்னா வினா வார்த்தைகள் இருக்கும், கேள்விக்குறி இருக்கும். என்ன, ஏன், எங்கே, எப்படி அப்படிங்கிற வரும். ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்னும் பாடலை பாடிய கவிஞர் யார்? கேள்விக்குறியோட முடியும். பாடம் படித்தாயா? இந்த செயலை செய்தது யார்? இந்த மாதிரி வினாக்கள் வினா வடிவில் வரும்போது அது வினாத்தொடர் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். உணர்ச்சி தொடர். இதில் பெரும்பாலும் ஆச்சரியக்குறி இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம பேசுகிறது அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக, அதாவது மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம், இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துமாறு அமைவதுதான் உணர்ச்சி தொடர். என்னே அறிவியின் அழகு, என்னே தமிழின் இனிமை. இந்த எண்ணெய் அப்படிங்கிற வார்த்தை போடும்போது அது அங்கே ஆச்சரியக்குரிய அமையும். இது வியப்பை குறிக்கும். அதே போல் பாருங்கள். அந்தோ தாவரங்கள் நீரின்றி வாடுகின்றனவே. இப்போ இப்படி அந்தோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு துன்பத்தையும் ஒரு அவலத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி வியப்பு குறித்தும் துன்பம் குறித்தும் மகிழ்ச்சி குறித்தும் வருவதுதான் உணர்ச்சி தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்கள். தனிநிலை தொடர். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமாங்கிறது தெரியலை. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி என்ன சார் தனிநிலை தொடர் அப்படி சொல்கிறீங்க? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. எழுவாய் ஒன்று அல்ல ஒன்றுக்கு மேலே இருக்கணும். ஒரு பயனிலை. அழகன் பாடம் எழுதுகிறான், ஒரு எழுவாய். மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகள், 3 எழுவாய்கள் இருக்குது. இதுதான் தனிநிலை தொடர். தொடர்நிலை தொடர் இதற்கு நேராக ஆப்போசிட்டாக உள்ளது. அதாவது ஓர் எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவது. இது அதாவது அதனால், ஆகையால், ஏனால் இந்த இணைப்பு சொல்லை கொண்டு வரும். இது நம்ம இணைப்பு சொல்லோடையும் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது தொடர் நிலை தொடர். அடுத்து கலவை தொடர். ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களும் கலந்து வருவது. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அங்கே அதனால்னு போட்டோம், ஆகையால்னு போட்டோம். இங்கே அதே சேர்ந்து வந்திருக்கு. நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண் பெற்றான். உடன்பாட்டு தொடர். நேர்மறை தொடர் அப்படின்னு சொல்லுவது. ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். கண்ணன் பாடம் படித்தான். கலைச்செல்வி நேற்று வந்தாள். இது எல்லாமே நேர்மறையாக உள்ளது. இது உடன்பாட்டு தொடர்னு சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் எதிர்மறை தொடர். ஒரு செயல் நிகழாமையை எதிர்மறையாக கூறுவது. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலள். கண்ணன் பாடம் படித்திலன். கலைச்செல்வி நேற்று வந்திலள். இது எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னா என்ன சார்? இதில் இந்த பொருள் மாறா எதிர்மறை தொடர் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. அதாவது 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வரும். ஆனால் அது பொருள் உடன்பாட்டு பொருளாக இருக்கும், எதிர்மறையாக இருக்காது. 2 எதிர்மறை சொற்கள் இணைந்து சேர்ந்து வரும். பாருங்கள். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். 2 எதிர்மறை சொற்கள் வந்திருக்கும். அப்படின்னா இதோட பொருள் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள், நேர்மறை பொருளை கொடுக்கும். இப்படி தான் இருக்கும். இப்படி வந்தாக்க இது எதிர்மறை பொருள் மாற எதிர்மறை தொடர்.
இப்போ இதில் என்னென்ன வினாக்கள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த தொடர் வகைகளில் செய்வினையிலேருந்து செய்யப்பட்ட வினை, தன்வினை, பிறவினை, இப்போ பார்த்து செய்தியோட எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத ஒரு தடவை பார்த்துரும். விரைவாக பார்ப்போம் பாருங்கள். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது வந்து ஒரு சாதாரண ஒரு செய்தியை சொல்வது, அதனால் செய்தி தொடர் தான் அது. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், வந்தான்ங்கிறது உடன்பாடு, இதற்கு எதிர்மறை வந்திலன், அவ்வளோதான். பிறவினை தொடரை குறிப்பிடுவது எது? விபியை ஞாபகம் வச்சுக்கணும். கற்பித்தால், படிப்பித்தால் அப்படிங்கிறது. இங்கே வந்து பாத்திமா தமிழ் கற்பித்தால், அதான் வந்து பிறவினை. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது முன்னாடி நம்ம பார்த்து எடுத்துக்காட்டு போல தான் இருக்குது. ஆசிரியர் மாணவரிடம் கூறினார். இது அயற்கூற்று வாக்கியம். அடுத்து பாருங்கள், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அதான் வந்து தன்வினை. யார் கற்றது? அப்பூதி அடிகள் கற்றார். அதான் தன்வினை வாக்கியம். கற்றாரா வினா வாக்கியம். கற்பித்தார் விபி வந்தால் அது பிறவினை. நான்மறை கற்கவில்லை எதிர்மறை வாக்கியம். சரி, அடுத்து பாருங்கள், பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள். இக்கேள்வி நமக்கு என்ன கேட்டிருக்கு? பிறவினை. பிறவினைனா விபி வரணும். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள், அதுதான் வந்து இங்கே வந்து பிறவினை தொடர். எழிலரசி சிலப்பிதம் கற்றாள் தன்வினை, கற்பிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை, கல்லால் எதிர்மறை தொடர். அடுத்து பாருங்கள், பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து கற்பித்தாள் பிறவினை வாக்கியம். சரிங்களா? எவ்வகை வாக்கியம்? கண்ணுரை கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். எழுதாமல் இராள் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்து பாருங்கள், கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை குறிப்பிடுன்னு கேட்டிருக்கான். இப்போ அண்ணனோடு போ, கூடு கட்டு, தமிழ் படி, இவை எல்லாமே கட்டளை. அப்போ அரசு ஆணை பிறப்பித்தது என்பதுதான் கட்டளை தொடர் அல்லாத ஒன்று. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இதை செயற்பாட்டு வினையாக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது, அதுதான் அதனுடைய செயற்பாட்டு வினை. மாலதி மாலையை தொடுத்தாள். இவ்வகை வாக்கியம். இது முன்னாடி எடுத்துக்காட்டில் நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து மாலையை இரண்டாம் வேற்றுமை உருபு, அப்போ இது வந்து செய்வினை. பூங்குழலி யாழ் மீட்டினாள், ஏற்கனவே பார்த்தது, இது செய்வினை. பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை அதனால் விபி சொல்லியிருக்கோமா? வருவித்தான், திருத்தினான், இதுதான் வந்து பிறவினை சொற்கள். பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான், வருவித்தான் பிறவினை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், நீங்கினான், இறைவன் நீங்கினான். யார் நீங்கினா? இறைவன் நீங்கினான், அப்போ அது தன்வினை. நான் திடலில் ஓடினேன். யார் ஓடினது? நான் திடலில் ஓடினேன், தன்வினை. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர்? குமரன் மழையில் நனையாமல் இல்லை. நனையாமல் இல்லை இரண்டு எதிர்மறை சொல் சேர்ந்து வந்தால் அது பொருள் மாறா எதிர்மறை தொடர். பிறவினை வாக்கியம். இவள் காண்பித்தாள், காண்பித்தாள், அதான் பிறவினை வாக்கியம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இது இந்த குரூப் 2 மெயினில் கேட்கப்பட்ட வினா. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. எனப்பட்டதே அப்படிங்கிறது வரும்போது இது செயற்பாட்டு வினையை குறிக்கிறது. அதிலே கேட்ட வினாக்கள் தான். கிளி பழத்தை கொத்தி தின்றது, என்ன வினை? செய்தி வாக்கியம் தான். இதில் செய்தி தான், ஒரு செய்தியை சொல்லுது. மழை பெய்தால் நெல் விளையும், இது என்ன வாக்கியம்? இதுவும் செய்தி வாக்கியம் தான். மழை பெய்தால் நெல் விளையும், சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு செயல், இது செய்தி வாக்கியம். இராமன் வந்தான், இங்கே வந்து எழுவாயை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு வினா, அதனால் இது வந்து எழுவாய் தொடர். இந்த வகையில் சிறப்பாக இந்த தொடர் வகைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு சிறப்பாக பண்ணுங்கள். அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிய வாழ்த்துக்கள்.